மக்கள் மனங்களிலே நீங்காத இடத்தை பெற்று வாழும் மாபெரும் தலைவன். அவருக்கு நிகரான ஒரு தலைவரை உலக அரங்கில் பார்க்க முடியாது. ஏழை தாய்மார்களுக்காகவே ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்த வெற்றியினுடைய மறு உருவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை இன்றைய தினம் ஒசூர் எமது அலுவலகத்தில் இருந்து நாங்கள் இந்த பிறந்தநாள் விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த தலைவர் உருவாக்கிய இயக்கம் எத்தனையோ இன்னல்கள் இடர்பாடுகள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் சம்பாதித்ததை எல்லாம் மக்களுக்காக உதவி, எதையும் அனுபவிக்காமல் அவர் அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மறைந்த மாபெரும் சரித்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சாரும். கொண்ட கொள்கைக்கும் எந்த குந்தகமும் இல்லாமல், மக்கள் மனங்களும் வருத்தப்படாமல் கொண்டு சென்றவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வழியிலே தந்தை பெரியாரின் கொள்கைகளை நிலைநிறுத்திய ஒரு மாபெரும் தலைவர். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் அவர்கள் பின்னால் எங்களை வழிநடத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆகவே மாட்டான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சூளுரைத்தார்கள். இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று புகழ்வதும், புதிதாக குழந்தையாக அரசியல் வானிலே ஒரு புதிய நட்சத்திரமாக தென்படக்கூடிய தவேகா தலைவர் விஜய் அவர்களும் தனது தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொல்லுவதும், இளைஞர் பட்டாளமே ஆர்ப்பரித்து நிற்பதும் அத்துணை புகழும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சாரும். அவர்தான் முக்கியமான காரணம். மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இயக்கத்தை இன்றைய தினம் அழிக்க துடிக்கும் இந்த புல்லுருவிகள், துரோகிகள் யார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதை நான் அடிக்கடி சொல்லியாச்சு. ஆகவே இன்றைய சூழ்நிலையில் எம்ஜிஆர் புகழையும் அவர் வளர்த்த இயக்கத்தையும் அதற்கு பின்னால் அம்மா அவர்கள் கட்டி காத்து வெற்றிகளை பரிணாம வளர்ச்சியில் குவித்த அந்த இயக்கத்தை காத்து நிற்பது ஒவ்வொரு தொண்டனின் கடமையாகும். ஆகவே அந்த வழியில்தான் இன்றைய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாளை வெகு சிறப்பாக இங்கே ஒசூரிலே கண்டு கொண்டிருக்கிறோம்.